எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தாலும், பட்டினி போராட்டத்தில் இருப்பவர்களுடைய உடல்நிலை மிக மோசமாக நலிந்தாலும் உயிரே போகுங்கிற நிலைமை வந்தா கூட மோடியினுடைய அரசுக்கு ரெண்டு விஷயம் சுத்தமா கிடையாது. அரசாங்கத்தினுடைய பார்வை என்பது அதிகப்படியான வணிகமயம். மோடி அரசாங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு அது ஃபுல் ஃபிளெட்ஜ்டாக கல்வித்துறையினுடைய தலையெழுத்தே சுத்தமாக மாறிவிட்ட ஒரு சூழல். தோழர் சீதாராம் யெச்சூரி அடிக்கடி சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையினாலே அவர் 3C அப்படிங்கறத அவரு சொல்லுவாரு. பள்ளிகள் மூடப்பட மாணவர் சேர்க்கை குறைகிறது. கார்ப்பரேட்டுகளுக்கான ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக கல்வித்துறையை இந்த அரசு மாற்றிக்கொண்டு இருக்கிறது. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற யாராவது நம்ம வீடுகள்ல இருந்தா நம்ம பார்ப்போம், சோறு தண்ணி இல்லாம அவ்வளவு சிரமப்பட்டு குழந்தைகள் உழைத்து ஓடாக தேய்ந்து அந்த எக்ஸாமை எழுதுனா கடைசியில கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், மறுபடியும் ஒரு தரம் எழுது அப்படின்னா யாரோட தப்பு? கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் பிள்ளைங்களோட தப்பா? அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூலை 13-19 வாரத்துக்கான தலையங்கம். நீங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த தலையங்கத்தினுடைய உள்ளடக்கமாக கல்வி சம்பந்தப்பட்ட இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம், அது முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சில வரலாற்று ரீதியான விஷயங்கள், இதுதான் தலையங்கத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. தலையங்கத்தினுடைய தலைப்புங்கிறது இந்தியாவில் கல்வியை முழுமையாக நிச்சயமாக சீரழிக்கக்கூடிய திசையை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலையங்கத்தினுடைய தலைப்பே கல்வி சம்பந்தமான மிக ஆழமான கவலையை வெளிப்படுத்துது. இந்த தலையங்கம் ஜூலை 14ஆம் தேதி எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம். அதனால் சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் துவங்கி 2 வார காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற முறையில் இங்கே தொடங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு சோனம் வாங்சுக் அவர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கும் அவர் பட்டினி போராட்டத்தை தொடருகிற அந்த விஷயம். அதே போல் தீப்கே அவர்கள் அவர் உண்ணாவிரத போராட்டம் துவங்கி அவரையும் மத்திய அரசு அதை தொடர விடாமல் தடுப்பது. அதுக்கு பிறகு எஸ்எஃப்ஐ 2 தலைவர்கள் களத்தில் பட்டினி போராட்டத்தில் இறங்கினாங்க. 20ஆம் தேதி சலோ பார்லிமெண்ட் அப்படிங்கிற முறையில் மிகப்பெரிய இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்து கொண்ட மகத்தான ஒரு பெரிய போராட்டம் நடந்து, அதுவும் மத்திய அரசினுடைய காவல்துறையினுடைய கடுமையான அடக்குமுறையை சந்திச்சுதுங்கிறதெல்லாம் பின்னால் நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். அதெல்லாம் இந்த தலையங்கத்தில் இல்லை. அதனால் ஏற்கனவே சொன்னதை போல் தலையங்கம் துவங்குகிற இடம்ங்கிறது சோனம் வாங்சுக் அவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட கோரிக்கையை முன்வைத்து பட்டினி போராட்டத்தை துவங்கி 2 வார காலம் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறதோட தொடங்குது. இல்லை, பிரச்சனை என்னன்னா, எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தாலும் பட்டினி போராட்டத்தில் இருப்பவர்களுடைய உடல்நிலை மிக மோசமாக நலிந்தாலும் உயிரே போகுங்கிற நிலைமை வந்தால் கூட மோடியினுடைய அரசுக்கு 2 விஷயம் சுத்தமாக கிடையாது. ஒன்று, சென்சிட்டிவிட்டி கிடையாது. 2வது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தாக்க தலையங்கம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப கரெக்டு. சென்சிட்டிவிட்டியும் கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. எதையுமே ஏற்க மறுக்கக்கூடிய, கண்ணை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு தான் மோடி அரசாங்கத்திடம் தெரிகிறது. ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள், ஜனநாயக மதச்சார்பற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள், இப்படி ஒரு சேர ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் அளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு டிமாண்ட் தான் ஃபோக்கல் டிமாண்ட். அது நடந்திருக்கக்கூடிய இந்த தவறுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒன்று அவர் பதவி விலகணும், இல்லைன்னா அரசு அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த இயக்கம்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, சுதந்திரம் கிடைத்த காலத்தில் நம்முடைய கல்வித்துறை இருந்த நிலைமைங்கிறது வேற. இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கல்வித்துறைங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுதந்திரம் கிடைத்த உடனேயே நம்ம விவாதித்து அரசியல் சட்டத்தை உருவாக்கினோம். அப்போ அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது ஆட்சியாளர்கள், மக்களுடைய எதிர்பார்ப்பு கல்வி சம்பந்தமாக என்னவாக இருந்ததுன்னா, கல்வி ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக இருக்கணும். குறிப்பாக காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்து
சுதந்திரமடைந்த இந்தியாவில் சம வாய்ப்புகள் கிடைக்கணும், ஒரு சமத்துவம் சம்பந்தமான விழுமியங்கள் கல்வித்துறையின் மூலமாக மேலெடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தான் அன்றைக்கு கல்வித்துறை சம்பந்தமாக இருந்த எதிர்பார்ப்பு. ஒரு ஜனநாயக ரீதியான உள்ளடக்கம்ங்கிறது அன்னைக்கு இருந்தது. இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 45 அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டும் நெறிமுறைகள். அதில் 6லிருந்து 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி கற்கும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும்ங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கிய போது அங்கே டைரக்டிவ் பிரின்சிபிள்லேயே இருந்திருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு அடுத்து வந்த காலகட்டத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்விக்கான வாய்ப்புங்கிறது கட்டாயமாக அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும் என்பதை உறுதிப்படுத்துகிற அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தது. சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, பாலினத்தை தாண்டி, அவங்க சமூக பொருளாதார நிலையை தாண்டி குழந்தைகள்னு வந்தால் கட்டாயமாக கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும், அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அம்சங்கள்லாம் வந்தது. 92ல் ஒரு முக்கியமான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது. அதில் மோகினி ஜெயின்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த வழக்கை தொடுத்தாங்க. அவங்க ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி முதல் வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டணம் கட்டணும், மீதி வருஷ ஃபீஸுக்கெல்லாம் ஒரு பேங்க் கேரண்டி வாங்கி கொடுக்கணும்னு இந்த மாணவியால் முடியலைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அட்மிஷன் மறுக்கப்படுது. அதனால் அதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸுக்கு போகிறாங்க. இது மோகினி ஜெயின் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிற தலைப்பில் இது நடந்தது. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொன்னுச்சுன்னா, அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 21 ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமைங்கிறது கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை, கல்வியோடு வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் அது இன்டர்பிரட் பண்ணி 6லிருந்து 14 வயது வரை, அதாவது அந்த கேஸ் வேற, பட் அதில் சொன்னது 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கம்பல்சரி எஜுகேஷன், கட்டாயமாக கல்விங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு அது சொன்னுச்சு. அடுத்து வந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன அடிப்படையில் 2002ல் 86வது அரசியல் சட்ட திருத்தம், அதன் மூலமாக இந்த பிரிவு 21 ஆர்டிக்கிள் 21க்கு பக்கத்தில் 21A அப்படிங்கிற பிரிவு இன்சர்ட் செய்யப்பட்டது. அது என்ன சொன்னுச்சுன்னா, வெறும் கம்பல்சரி எஜுகேஷன் அல்ல, 14 வயது வரை, 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி என்பது அடிப்படை உரிமை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதுவும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை ஒட்டி 2002ல் இந்த அரசியல் சட்ட திருத்தம் என்பது வந்தது. அப்போ 6லிருந்து 14ன்னு சொன்னால் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு வரும்போது தான் அங்கன்வாடி அந்த மாதிரியான திட்டங்கள் வந்ததெல்லாம் கட்டாயமாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும், அது அடிப்படை உரிமைங்கிற அடிப்படையில் தான் அதையெல்லாம் ஒட்டி தான் அங்கன்வாடி ஸ்கீம் எல்லாம் வந்தது. ரொம்ப பெரிய ரிசோர்ஸஸ் இல்லைன்னா கூட இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிதிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அதனால் கல்வித்துறை எப்படி இருக்க வேண்டும், கல்விங்கிற சிஸ்டம், அமைப்பு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு 2000 அந்த வருடங்கள் வரைக்கும் ஓரளவு பாசிட்டிவாக போச்சு. ஆனால் அது அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா 1980களின் மத்தியிலிருந்து நவீன தாராளமய கொள்கைகளுடைய துவக்கம், இந்திய அரசாங்கம் அதை பின்பற்றுவதற்கான முஸ்தீபுகளை செய்த அந்த காலகட்டம் 1980களின் நடுப்பகுதி. அப்போ பிரதானமாக என்ன கேள்வி வந்ததுன்னா, கல்விக்கு அரசாங்கம் முதலீடு போட வேண்டுமா, அதை வருஷா வருஷம் அதை அதிகரிக்கணுமா, பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக அதை கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்தது. இதுக்கெல்லாம் எதுக்கு அரசாங்கம் செலவழிக்கணும், அதெல்லாம் காசு இருக்கிறவங்க பார்த்துக்கட்டும், தனியார் துறை பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற முறையில் நவீன தாராளமய கொள்கை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம். அது ஏதோ பொருளாதார துறையில் வந்ததுங்கிறது மட்டுமல்ல, நவீன தாராளமய கொள்கை எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குது. எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் வேணுமா, அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன வசதியோ அதுபடி வாழ்ந்துட்டு போகட்டுமே, அரசாங்கம் எதுக்கு இந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றணும், எல்லாத்தையும் கவனிக்கிறது அரசாங்கத்தினுடைய வேலையா அப்படிங்கிற இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நவீன தாராளமய கொள்கைகளுடைய ஒரு நீட்சி, அதனுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம பார்க்கணும். அதனால் அடுத்தடுத்து வந்தபோது இப்படி 1-2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை தவிர மற்றபடி அரசாங்கத்தினுடைய பார்வை என்பது அதிகப்படியான வணிகமயம், கமர்ஷியலைசேஷன். அதே போல் 80கள் 90களில் கொஞ்சம் இந்துத்துவா கொள்கைகள் மேலோங்கி வந்த நேரம், அதனால்
கல்வியில் வகுப்புவாதம் உள்ளே நுழைவது என்பதனுடைய துவக்க காலகட்டமாக அன்றைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் மோடி அரசாங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு அது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கல்வித்துறையினுடைய தலையெழுத்தே சுத்தமாக மாறிவிட்ட ஒரு சூழல். அதனுடைய ஒரு பகுதி தான் 2020 NEP தேசிய கல்விக் கொள்கை வந்தது. தேசிய கல்விக் கொள்கையினுடைய சிற்பி யாரு அப்படின்னா நிச்சயமாக RSS. அதனால RSSனுடைய ஐடியாலஜி என்னவோ அந்த சித்தாந்தத்தினுடைய கூறுகள் கல்வித்துறையில் அந்த துறை நடத்தப்படுகிற விதம், தனியார் மயமாக்கப்படுகிற வணிகமயமாக்கப்படுகிற விதம், ஒட்டுமொத்த அதிகாரங்கள் குவிப்பு, சென்ட்ரலைசேஷன். அதனால தான் தோழர் சீதாராம் யெச்சூரி அடிக்கடி சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையினாலே அவர் 3C அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். கமர்ஷியலைசேஷன், கம்யூனலைசேஷன், சென்ட்ரலைசேஷன். அதனால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது, அதிகார குவிப்பு, மையப்படுத்துதல் அப்படிங்கிறது கல்வித்துறையில் வந்துருச்சு. கல்வி என்னதான் பொதுப்பட்டியலில் இருந்தாலும் மாநிலங்களுக்கு அதில் பெருசாக உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குங்கிற சூழல்லாம் இன்னைக்கு கடுமையாக முழுமையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப தேடி ஈடியெல்லாம் விவரங்களுக்கு போக வேண்டாம். நித்தி ஆயோகோட ஒரு சமீபத்திய அறிக்கை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா முழுக்க கடந்த 10 ஆண்டுகளில் 94,000 அரசு பள்ளிகள் அது மூடப்பட்டு இருக்கிறது. அதே போல் பள்ளியில் இந்த 94,000 பள்ளிகள்ங்கிறது ஒரு நாளைக்கு 25 பள்ளிக்கூடம் மூடப்படுவதற்கு சமானம். அதே போல் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறதும் குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற அபாயகரமான விஷயம் அதில் இருக்குது. இந்த பொதுவான ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூடுதல் நெருக்கடி நகர்ப்புறத்தை விட இந்தியாவினுடைய கிராமப்புறங்கள்லையும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அநேகமாக தலித் பழங்குடி குடும்பங்கள் குவியலாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பள்ளிகள் மூடப்படுவதும் அதன் மூலமாக மாணவர் சேர்க்கை பாதிக்கப்படுவதும் இந்த மாதிரியான பகுதியில் தான் கூடுதலாக நடக்கிறது. இதே காலகட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதுவும் குறைந்து இருக்கிறது. ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 83,000 79,000 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் குறைந்து இருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளிகள் பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் 2.88 லட்சமாக இருந்த எண்ணிக்கை இந்த 10 ஆண்டுகளில் 3.39 லட்சமாக தனியார் பள்ளிகள் அதிகரித்து இருக்கிறது. தனியார் பள்ளி அதிகரிப்புனாலே அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன? அட்மிஷனில் பிரச்சனை, இடஒதுக்கீடுங்கிறது அமலாகாது. அதே போல் கட்டணம் அப்படிங்கிறது யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு தான் போகும். அப்போ இதெல்லாம் தான் தனியார் நிர்வாகம் கல்வித்துறையில் அதிகரிக்க இந்த மாதிரியான பாதிப்புகள் சாதாரண குடும்பங்கள், குறிப்பாக ஏழை குடும்பங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக வருதுங்கிறத நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மொத்தத்தில் ஒரு விஷயம் இந்த அறிக்கையின் மூலமாக என்ன தெரிகிறதுனா, பள்ளிகள் மூடப்பட மாணவர் சேர்க்கை குறைகிறது. ரெண்டுத்துக்கும் டைரக்டாக ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறத இந்த அறிக்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது தவிர இந்த NEP சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அமலாக்கப்பட்டிருக்கு. அதில் தான் பள்ளிகளை எல்லாம் ஒன்றா சேர்க்கறது, கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல்ஸு, அந்த மாதிரியான ஏதேதோ பேரில் நீங்கள் அந்த வார்த்தை ஜாலமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் சாதாரண மக்களுக்கு சட்டுன்னெலாம் புரியாது. ஆனால் நம்ம ஆழ்ந்து படித்து பார்த்தோன்னு சொன்னால் மெர்ஜர், கன்சாலிடேஷன், இப்படி பல பெயர்களில் 4 பள்ளிக்கூடத்தை ஒன்றா சேர்த்திங்கன்னா 3 பள்ளிக்கூடம் மூடினதாக தானே அர்த்தம். அதனால் இப்படியான விஷயங்கள் NEP வந்ததற்கு பிறகு அதனுடைய அந்த கொள்கையின் விளைவாக, பாலிசியின் விளைவாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 550 பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்கள், இந்த அதிகரித்த பல்கலைக்கழகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியார் பல்கலைக்கழகங்களாகத்தான் இருக்குது. கல்வி அமைச்சகம் ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்கு உயர்கல்வி சம்பந்தமாக. ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், ஐஷே. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
10 வருஷம்தான், 2013-14, 2023-24, இந்த இடைப்பட்ட காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து 219 546 உயர்ந்திருக்கு. பர்சன்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 149% அதிகரிப்பு. அரசு பல்கலைக்கழகங்கள் வந்து 504 733 உயர்ந்திருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 45%. அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வணிகமயம்ங்கிறதுக்கான உதாரணங்களாக அரசாங்கமே கொடுக்கக்கூடிய இந்த அறிக்கையிலிருந்து பல விவரங்கள்ங்கிறது நமக்கு கிடைக்கிது. இந்த கார்ப்பரேட் மயம்னு சொல்கிறோம். இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் வந்து கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை பின்பற்றுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய விளைவுகள், அதனுடைய பிரதிபலிப்பெல்லாம் கல்வித்துறையிலையும் வருது. கல்வியில் அதிகமாக கார்ப்பரேட்டுகளுடைய தலையீடு அல்லது பாடத்திட்டம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து கார்ப்பரேட்டுகள் தங்களிடம் வேலைக்கு வருகிற இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம் என்ன திறமை எதிர்பார்க்கிறார்களோ அந்த திறமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக, நாலெட்ஜ் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது, கார்ப்பரேட்டுகளுக்கான ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக கல்வித்துறையை இந்த அரசு மாற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம இதோட சேர்த்து பார்க்கணும். அதனால் இந்த அரசனுடைய கொள்கை, இந்த அரசனுடைய சித்தாந்தம், இந்த அரசனுடைய அரசியல், நம்மெல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாம் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, ஏதோ நம்ம வாழ்க்கையோட சம்மந்தமில்லாத விஷயம், நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாத விஷயம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக யதார்த்தத்தில் பிராக்டிஸில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கான ஏராளமான விவரங்கள் வந்து இந்த தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் தான் வந்து மத்திய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான எக்ஸாம், அதே போல் இந்த நீட்டெல்லாம் வந்து எல்லா மாநிலங்கள் மேலேயும் கட்டாயமாக ஒன்றிய அரசால் திணிக்கப்பட்ட விஷயம். இந்த மத்திய தேர்வுகளை நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க, NTA. இதெல்லாம் கூட தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதி தான் இப்போ அமலாகிற விஷயம். அப்போ இந்த NTA யார் கையில் இருக்குன்னா ஒரு தனியார் கையில் தான் இருக்குது. இது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ லீக்கேஜ் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். 22 லட்சம் மாணவர்கள், மாணவிகள் வந்து இதில் பாதிக்கப்பட்டாங்கன்னு. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற யாராவது நம்ம வீடுகளில் இருந்தால் நம்ம வந்து பார்ப்போம், சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளவு சிரமப்பட்டு குழந்தைகள் உழைத்து ஓடாக தேய்ந்து அந்த எக்ஸாமை எழுதுனா கடைசியில் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், மறுபடியும் ஒரு தரம் எழுது அப்படின்னா யாரோட தப்பு? கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் வந்து பிள்ளைங்களோட தப்பா? அதனால் எவ்வளவு குழந்தைகள் மன உளைச்சலுக்கு உள்ளானார்கள், எவ்வளோ தற்கொலை நடந்ததுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாதா? கல்வித்துறை அமைச்சருக்கு கிடையாதா? தர்மேந்திர பிரதான் பதவி விலகு அப்படிங்கிற கோரிக்கை, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக பொருத்தமான தேவையான கோரிக்கை. அதனால் எதுக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா அரசாங்கம், கல்வித்துறை, கல்வி அமைச்சர் கட்டாயமாக பொறுப்பேற்க வேண்டிய டெவலப்மெண்ட்ஸ் தான் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. நீங்கள் இப்போ மட்டும் கிடையாது, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்கேஜ் ஆனதுங்கிறது இப்போ மட்டும் கிடையாது. 2017 வருஷத்துலேருந்தே மத்திய அரசு நடத்துகிற இந்த தேர்வுகளில் சின்னதும் பெரியதுமாக நிறைய ஊழல்கள் ஒன்று பின்னால் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் தனியார் துறையிடம் இந்த எக்ஸாம் நடத்துகிற பொறுப்பு, அதில் ஊழல், அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து தனியார் துறை தான். அப்போ லாபம் ஈட்டுகிற வெறியின் காரணமாக இந்த விஷயங்கள், கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆனது எவ்வளோ லட்சத்துக்கு லீக் ஆகிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தனியார் துறை நுழைவு, ஊழல் அதிகரிப்பு, இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் தர்மேந்திர பிரதான் பொறுப்பெடுத்து பதவி விலகுவது அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். இப்போ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம், எவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு பிறகு 2009 தான் கல்வி உரிமை சட்டம்ங்கிறதே வந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்தில் கல்வி உரிமையை பாதுகாக்க நம்ம நடத்திய போராட்டங்களை விட மிக மிக அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் கல்விக்கான உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை
நமக்கு இருக்குது. அதே போல் சிலபஸ் இஷ்டத்துக்கு மாற்றுறாங்க, வரலாறை திரிக்கிறாங்க. மித்தாலஜி தான் இன்னைக்கு பாடமாக, ஜோதிடம் உள்பட பாடமாக முன்னுக்கு வரக்கூடிய அவல நிலை. அப்போ நம்ம அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை, ஜனநாயகம், அறிவியல் கண்ணோட்டம், சயின்டிஃபிக் டெம்பர், இதெல்லாம் கண்டிப்பாக கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியாவினுடைய எதிர்கால சந்ததியினர் இப்படிப்பட்ட அருமையான விழுமியங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்காமல் அவங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ப்ராடக்டாக உருவாக்கப்படுவது கார்ப்பரேட்டுகளை தவிர வேற யாருக்கும் எந்த பலனும் இருக்காது. அதனால் இது இந்த பொதுவான கோரிக்கை, அதாவது தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும்ங்கிறது வெளியில் வைக்கப்படுகிற கோரிக்கையாக இருந்தாலும், நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றிய அரசு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம், அதில் வரக்கூடிய சென்ட்ரலைசேஷன், கமர்ஷியலைசேஷன், கம்யூனலைசேஷன், இந்த மாதிரியான அம்சங்கள், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கல்வித்துறை இன்றைக்கு மிக மோசமாக சீரழிந்து கொண்டு இருக்கிறது. எதிர்கால இந்தியா குறித்த, எதிர்கால சந்ததியினர் குறித்த ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த கவலையை இது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இது ஒருத்தர் 2 பேர் தடுத்து நிறுத்துகிற விஷயம் அல்ல. அதனால் ஏராளமான இளைஞர்கள், ஜனநாயக சக்திகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரந்த மேடை, ஒரு ப்ராட் பிளாட்ஃபார்ம் அமைத்து இந்த கொள்கைகளுக்கு எதிராக நம்ம கொண்டு போகணும். கல்வியை பாதுகாப்பது ஏதோ அகடமிக் கம்யூனிட்டியினுடைய வேலை அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய மிக முக்கியமான கடமை என்பதைத்தான் தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது.